வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இப்போ நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருமண பொருத்தத்தில் எந்த விதிகள் இருந்தால் அவங்க பிரியாமல் இருப்பாங்க. அப்போது பொருத்தத்தோடு ஒன்றா இந்த விதிகளை பார்த்தா கண்டிப்பாக அவங்க பிரியாமல் இருப்பாங்கிறதுக்கு ஒரு 4-5 விதிகளும் திருமண பொருத்தத்தை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டையும் தான் நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த வாய்ப்பை தந்த குரு ஆஸ்ட்ரோ அகாடமி, குரு திருமண தகவல் மையம் விடி விஜயகுமார் திருஞானம் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, அதே போல் எனது பெயர் குரு மணிகண்டன், கேரளா, பாலக்காடு, ஆசிரியர், ஜோதிடர். அப்போது நாம் ஏன் இந்த திருமண பொருத்தம் பற்றியே மெயினாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் ரொம்ப அதிகபட்சம் தேவைப்படுற விஷயம் எதாக தான் இருக்குது. திருமணம் ஆகிறது, திருமணமாகி பிரிகிறது, டைவர்ஸ் ஆகிறதுங்கிற விஷயந்தான் அதிகமாக நடக்குது. அப்போது இந்த திருமணத்துக்கு எந்த ஒரு விதிகள் இருந்தால், பொருத்தத்தோடு ஒன்றா என்ன விதி இருந்தால் பிரிய மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வேணும்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 10 பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், 3வது மாதம் வீட்டுக்கு வந்துட்டா, 3வது நாள் வீட்டுக்கு வந்துட்டாங்க, 3 வருஷம் வாழ்ந்தாங்க, இப்போ கோர்ட்டில் கேஸ் போகுது, டைவர்ஸ் ஆகிறாங்க. அப்படிங்கிறது தான் அதிகபட்சமாக இப்போ எல்லோரும் சொல்லக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. அப்போது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, 50 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, 40 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த விதங்கள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் ஆசைகள் கம்மியாக இருந்தது, குடும்பத்தின் தேவைகள் அதிகமாக இருந்தது, குடும்பத்தோட இணைவு அதிகமாக இருந்தது. இந்த காலத்தில் கூட்டு குடும்பங்கிறதே கம்மியாக போயிடுச்சு. அதனால் இந்த குடும்ப ஒற்றுமைங்கிறதே கம்மியாக போயிடுச்சு. ஆனால் இந்த பொருத்தங்கள் இருந்தால், இந்த விதிகள் இருந்தால், அவங்க தனியாக இருந்தாலும், சண்டை கட்டிக்கிட்டாலும், சங்கடப்பட்டுக்கிட்டாலும் அவங்க ஒற்றுமையாக வாழ்வாங்க, பிரிவுங்கிற வார்த்தை வராது. அப்படிங்கிற ஒரு திருமண பொருத்த விதிகளை தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணோடைய லக்னம் பெண்ணுக்கு ராசியாகவோ, ஒரு பெண்ணுடைய லக்னம் ஆணுக்கு ராசியாகவோ இருந்தால் அந்த தம்பதிகள் அவ்வளோ சீக்கிரம் பிரிய மாட்டாங்க. அதே போல் ஒரு ஆணுடைய 2ஆம் பாவாதிபதி ஒரு பெண்ணுக்கு 8ஆம் பாவகத்தில் இருந்தால், ஒரு ஆணுடைய 2ஆம் பாவகாதிபதி ஒரு பெண்ணுக்கு அவருக்கு லக்னத்தில் 8ஆம் பாவகத்தில் இருந்தாலும் அந்த தம்பதிகள் பிரிய மாட்டாங்க. அதே போல் ஒரு ஆணுடைய நட்சத்திரத்தில் ஒரு பெண்ணுடைய கிரகம் இருக்கிறது, ஒரு ஆண் நட்சத்திரத்தில் ஒரு பெண்ணுடைய அதாவது மனைவியுடைய கிரகம் இருக்கிறதுன்னு சொன்னால், அந்த கிரகம் அந்த ஆணுக்கு 7-2ஆக வந்தால் அந்த தம்பதிகள் பிரிய மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே சூரியனும் இருந்து இவர்களுக்கு சமசப்தமாக பார்வை இருந்தாலும், உபயஸ்தான பார்வை இருந்தாலும் அவர்கள் பிரிய மாட்டார்கள். அதே போல் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் குரு நின்ற பாவகம் ஆணுக்கு 2ஆம் இடமாக வந்தால் அந்த தம்பதிகள் பிரிய மாட்டார்கள். அதே போல் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி ஆணுக்கு 12ஆம் அதிபதியாக வந்தாலும் அந்த தம்பதிகள் பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. எவ்வளவு சண்டை கட்டினாலும், அவங்களுக்குள்ள வழக்கு வந்தாலும் அவங்க வீட்டுக்குள்ளேயே தீர்த்துக்கிட்டு ஒன்றா இருப்பாங்க, இல்லையா போனாலும் மீண்டும் சமாதானமாக பேசி ஒன்று ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த மாதிரி பொருத்தம் பார்க்குறப்போ இந்த விதிகளையும் சேர்த்து பார்க்கணும். அதே மாதிரி நட்சத்திர பொருத்தம்னு சொல்கிறது ஒரு 20% பொருத்தம் தான். ஆனால் இன்னும் 80% ஒரு ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கணும். அதுக்கு என்னென்ன பொருத்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகத்தில் பார்க்கக்கூடியது ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்க்கக்கூடிய என்ன அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் பாவகம், அதாவது ஜாதக கட்டத்தில் 2ஆம் பாவகமும் 4ஆம் பாவகமும் 8ஆம் பாவகமும் 12ஆம் பாவகமும் நாம் கண்டிப்பாலும் பார்த்துக்கணும். அதாவது 2ஆம் பாவகம், 4ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 12ஆம் பாவகம், 7ஆம் பாவகத்தை நான் சொல்லலை. இந்த 4 பாவகத்தோடைய அதிபதிகளும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏதாவது ஒரு கட்டத்தில் பார்வையோ சேர்க்கையோ இருக்குதான்னு பார்த்துக்கணும். இல்லைன்னா அந்த அதிபதிகளுடைய திசைகளோ புத்தியோ இருக்குதான்னு பார்த்துக்கணும். அதே போல் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலுத்திருந்தால், ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலுத்திருந்தால், ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சனி பகவான் வலுத்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்போது அந்த பெண்ணுக்கு இந்த ஆண் அடிபணிந்து போவான். ஆரம்பம் தவறாக இருந்தாலும் வாழ்க்கை சுபராக இருக்கும். எப்படி? ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலுத்திருந்தால் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சனி வலுத்திருக்க வேண்டும்.
அதே போல் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் குரு வலுத்திருந்தால் ஆணுடைய ஜாதகத்தில் குரு வலுவிழந்திருக்க வேண்டும். அதாவது குரு தன் வீட்டிற்கு 12 இல்லை 6-8 மறைந்திருந்தால் அந்த ஆண் அந்த பெண் சொல்வதை கேட்பான். அதே போல் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் 2ஆம் அதிபதியாக வந்து அந்த செவ்வாய் 7ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்த்தாலும் இந்த ஆண் அந்த பெண்ணுக்கு அமைதியாக செல்வான் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த மாதிரி எல்லாம் திருமண பொருத்தத்தில் எடுத்து நாம் பார்த்து செயல்படுத்தினோம்னா திருமண பொருத்தம் நமக்கு நல்ல வெற்றியை தரும். அந்த மனங்கள், இரு மனங்கள் ஒன்று சேர்ந்து புது உறவு உண்டாகி அந்த உறவு வாழ்க்கையில் எதிர்பார்க்கும் வரவாக வாழ்ந்து கொண்டே இருக்கும். அப்போது அந்த அமைப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒருவருடைய கல்யாணம் எப்போ ஆகும், எப்படி ஆகும், எந்த நாள் எந்த தேதி அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஜாதகத்தில் இருக்கும். அதுக்கு தகுந்த அந்த லக்னம் புள்ளி இது எல்லாமே வேலை செய்யும். அப்போ அந்த வேலை செய்யக்கூடிய லக்ன புள்ளியெல்லாம் நம்ம எடுத்து செயல்படுத்த முடியும். அப்போது அதே மாதிரி ஒரு ஆணுக்கு அந்த லக்ன புள்ளி எப்படி கண்டுபிடிக்கிறது, ராசி எப்படி அந்த லக்னத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த வயதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து நமக்கு நம்மளுடைய ஜாதகம் சொல்லித்தரும். இப்போ ஒருத்தருக்கு 30 வயசில் தான் கல்யாணம் ஆகுதுன்னா அவருக்கு 25 வயசுலேருந்தே அலைஞ்சிட்டு இருக்க தேவையில்லை. ஏன்னா 30 வயசில் கல்யாணம் ஆகுன்னு இருந்தால் நீங்கள் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தாலும் கல்யாணம் ஆகும். உங்களை தேடி அந்த அமைப்பு வரும். ஏன்னா உங்களுக்கு அந்த குடுப்பனை இருக்கிறப்ப அது உங்களை தேடி வரும். அப்போ அந்த வரக்கூடிய அமைப்பு எப்போ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி நம்ம ஜாதகத்தில் செயல்படுத்த முடியும். அதில் வெற்றி பெறவும் முடியும். அது உறுதியான முடிவு, 100% ஜெயிக்க முடியும். அதே மாதிரி இந்த திருமண பிரிவு வராத விதிகளை பார்த்து திருமண பொருத்தத்தை செய்து வைத்து கல்யாணத்தை முடித்து வைத்தால் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். எல்லா விஷயத்துலேயும் அவங்களுடைய ஒவ்வொரு தேவைகளும் நடக்கும். பெற்றவங்களுக்கும் மனசு சந்தோஷமாக இருக்கும். அப்போ அந்த உறவை வந்து நம்ம வலுப்படுத்த முடியும், தைரியப்படுத்த முடியும். அப்போ திருமண பொருத்தத்தில் சுப நமக்கு விதிகளை முயற்சி பண்ணி, அதாவது எந்த ஒரு கட்டத்திலையும் ஆணுக்கு வலுத்திருக்கக்கூடிய கிரகம் பெண்ணுக்கு வலுவு கம்மியாக இருக்குதா, பெண்ணுக்கு வலுத்திருக்கக்கூடிய கிரகம் ஆணுக்கு வலு கம்மியாக இருக்குதா, அதே மாதிரி 2ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி இவங்க எல்லாமே வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுபர்களோட இருந்து அந்த சுபரோட அமைப்பில் பார்க்குறாங்களா, பாவக ரீதியாக எப்படி இருக்குது, கிரக ரீதியாக எப்படி இருக்குது, நட்சத்திரங்கள் எப்படி செயல்படுது, இதையெல்லாம் பார்த்து தான் ஒரு திருமண பொருத்தத்தை பார்க்கணும். ஏன்னா ஒரு ஜாதகம் பார்க்குறத கூட திருமண பொருத்தம் பார்க்குறதுங்கிறது ரொம்ப டைம் வேணும். அப்படி பார்க்குறப்ப தான் அந்த பொருத்தம், ஏன்னா சும்மா இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் ஒத்து வராதுனால பார்க்கக்கூடாது. ஒரு திருமணம் செய்யும் பொழுது சிறந்த முறையில் ஒரு ஆணும் பெண்ணும் இணைவது அற்புதம்னு சொல்கிறோம். அந்த அற்புதம் வந்து எல்லாருடைய பொற்பாதத்தை தொட்டு தான் அவங்க இணைகிறாங்க. அந்த பொற்பாதத்துடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் அவங்களுக்கு முழுசாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு குரு ஆஸ்ட்ரோ அகாடமி, குரு திருமண தகவல் மையம் வீட்டி விஜயகுமார் திருஞானம் அவர்களுக்கு என் நன்றியை கூறிக்கொண்டு நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன், பாலக்காடு. வணக்கம், வாழ்க வளமுடன்.